நான் அவரை வீட்டில் வச்சிருக்கதே பெருசு. நல்ல ஊருங்க இந்த ஊரு. மொத்தமே ஒரு பிளான் பண்ணிக்கிறீங்க. யாரு கை தூக்குனாலும் 7 பேருக்கு மேல தூக்கவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க. இங்க நாங்க முன்னாடியெல்லாம் சொல்லுவோம், ஆண்கள் முன்னாடியெல்லாம் புரிதல் இல்லாம இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில சண்டை போடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, நிறைய ஆண்கள் பெண்கள் படிச்சு ஒன்னா படிக்க ஆரம்பிச்சதுனால வீட்லயே அந்த நட்புறவுங்கிறது நிறைய இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறத விட நிறைய ஃப்ரெண்டா பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னும் கூடுதலா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கிற நிலைமைக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பொண்ணு பார்க்க வந்தார்ல மேடம், நான் அப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், பொண்ணு பார்க்க வந்தாரான்னு அதிர்ச்சியாலாம் கேட்காதீங்க, வந்தாரு. என்னைய பொண்ணு பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி 26 பேர் வந்தாங்க. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ மம்மி. அந்தம்மா இது வரைக்கும் கூட இவ்வளவு கேவலமாக சிரிக்கலை. உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு இப்போ நீங்கள் சிரிச்சது தான். ஒன்னே 26 பேர் பார்க்க வந்தாங்களாக்கும். 26 பேர் பொண்ணு பார்க்க வரல, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. கடைசியாக தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். வந்தவர், நான் பொதுவாகவே பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம இயற்கையிலே அழகுதான். ஆனாலும் இந்த ஆண்கள் பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா அம்மா சொந்தம் ஜோலியோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீ பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு போகக்கூடாது. ஏன்னா நம்ம வித்தவுட் மேக்கப்பில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நான் கொடுத்தேன். நான் நைட்டியோட வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே எங்கள் அம்மா பதறிட்டாங்க, ஐயோயோ மாப்பிள்ளை வர்றாரு, எரும மாடு உள்ளே வாடினாங்க. நான் அவரை பார்த்து வீட்டுக்குள்ளே ஓடினேன், அவர் என்னையை பார்த்து வீட்டை விட்டே ஓடிட்டாரு. யாரை கேட்டு பூ வச்ச, ஏண்டா அது காண்டாமிருக மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நம்ம கலரை வச்சு நம்ம நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க, நம்ம உருவத்தை வச்சு நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்தும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும், இது நானே ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லிப்பேன். என்னை கிண்டலுக்கு கலாய்க்கிறதுங்கிறது நானே என்ன கலாய்ச்சிப்போம். ஆனால் போகிற இடங்களில் நம்மளை சில இடத்துல கலாய்க்கும் போதெல்லாம் அதில் பெருசாக காதலே வாங்கிக்க மாட்டேன். இது ஏன்னா நான் கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது, ஏன்னா இந்த மேடையில் அதை சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூஞ்சி, இது ஒரு மொகரை, இது ஒரு ஆள், இதுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு அப்படின்லாம் நிறைய வரும். நான் மகேஷ் அவர்களை இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாகவே உடன்பிறப்பு. எதாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவேன். இப்போ நான் அவர்கிட்ட தான் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எல்லாம் திட்டிகிட்டே இருக்கானுங்க சார், நான் யாருன்னே தெரியல, ஏன் சார் என்னைய போய் என்னைய திட்டினா பரவாயில்ல சார், எங்கள் பாட்டியெல்லாம் திட்டுறானுங்க சார் அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் இத்தனை வருஷம் இந்த துறையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட சமூக ஊடகத்தினுடைய கமெண்ட்டை நான் ஒன்று கூட நான் படித்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, யார் எழுதுறாங்க அந்த கமெண்ட் எழுதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தான் அவங்க எழுதுவாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வார்த்தை வெளியில் வரும். நீ நல்லா வாழ்ந்தினா நல்ல வார்த்தையாக வரும், நீ கெட்டா வாழ்ந்தினா நீ கெட்ட வார்த்தையாக தான் வரும். அதனால என்றைக்குமே உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை எழுதுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு போங்கன்னு அன்னைக்கு அவர் சொன்னார். அதுலேருந்து நான் கமெண்ட்டை பார்க்கறதே கிடையாது. அநியாயம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. பிக் பாஸ் டாஸ்க்கு கூட பரவாயில்லைங்க, காலையில் நம்ம பெண்கள் எந்திரிச்சு பார்க்குற வேலையே பெரிய டாஸ்க்கு. நான் அப்படி கேள்வி கேட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காத ஆண்களே. ஏன்னா நாங்கள் பேசும்போது நான் மட்டும் பேசக்கூடாது, உங்களோடையும் கொஞ்சம் பேசணும். யாரெல்லாம் உங்கள் மனைவி சாப்பாடை இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாது, அப்பா திருவள்ளூர் ஆண்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எல்லாரும் பாராட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா சார், நாங்கள்லாம் பிறந்து அப்பா அம்மா வீட்டில் சுத்தமாக சமைக்காமல் வளர்ந்தவங்க. அதிலே குறிப்பாக எங்கள் அப்பா என்னை அடுப்படி பக்கமே அனுப்புனதே இல்லை மேடம். வெயில் அந்த நெருப்பு பட்டு பிள்ளை கருத்து போயிடும் அப்படின்னு அடுப்படி பக்கமே அனுப்புனது கிடையாது. அப்படியெல்லாம் ஜாலியாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஊன்னு சமைக்க வச்சுட்டாங்க என்னைய. நானும் மாங்குன்னு சமைப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது மட்டும்தான் சிரிப்பார். நான்லாம் ஒரு நாள் கேட்டே போட்டேன், ஏங்க சாப்பிடும்போது சிரிக்கிறீங்க, என்ன துன்பம் வரும்போது சிரினாங்க, சிரிச்சு பழகிட்டு இருக்கேன்னாரு. எல்லா பெண்களும் விதவிதமாக சமைச்சு கணவனுக்கு பரிமாறி விட்டு அப்படியே அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம். கரும கன்றாவியாக இருக்கும். அந்த வாயிலேருந்து ஒரு வார்த்தை, ரசமா அது ரசம் அப்படி வரலன்னா கூட பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு கூட வராது. ஜேசிபி மிஷினில் மண்ணள்ளி திங்கிற மாதிரி தின்னுட்டு எந்திரிச்சு கையை கழுவும் போது எல்லா ஆம்பளையும் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் எங்கள் அம்மா கை மாதிரி இல்லை, வரும்போதே வெட்டி எடுத்துட்டு வாங்கடா, குழம்புக்குள்ளே விட்டு 2 ஆட்டை ஆட்டிக்கிறோம். என்னென்ன அநியாயம் பண்ணுவாங்க தெரியுமா?
இந்த சமையலுங்கிறது அவ்வளவு கஷ்டமான வேலை மேடம். என்னென்ன எல்லா பக்கமும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குடா தங்கம், சூப்பரா இருக்குடா பட்டு குட்டி. வீட்டில் சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் உடன் பிறப்பான்னு நினச்சி நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இனிமேல் உங்கள் வீட்டில் சண்டையே வராது. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது உங்கள் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து நின்று உங்கள் பொண்டாட்டி போயிட்டு வாங்க தான், போயிட்டு வாங்க மாமா, இல்லை போயிட்டு வாடா அப்படின்னு இதுக்கு மட்டும் நல்லா சிரிங்க. போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பறக்கக்கூடாது. திரும்பி பொண்டாட்டியை பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி சொல்லுவோம், நீங்கள் மட்டும் என்ன பொண்ணு பார்க்க வந்தோடனே எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. அப்படியா இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு மண்டை நிறையா முடி இருக்கும், இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு வயிறே இருக்காது, இப்போ வயிறு மட்டும் வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்றது கிடையாது. ஒரு சின்ன பாராட்டு சார். இன்னைக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, பாராட்டுறதுக்கு நேரம் இருந்தா கூட மனைவியை பார்த்து நல்லா இருக்குடா, நல்லா சமைச்சிருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, அழகா இருக்க, இந்த வார்த்தை சொல்றதுக்கு இன்னைக்கு எந்த ஆண்களுமே தயாராக கிடையாது. அப்படியே அவங்க சொன்னாலும் நம்மளும் சும்மா கிடையாது. நான் ஒரு இப்போ சமீபத்தில் ஒன்று படித்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. பூ கேட்டால் என் மனைவி மேல் உள்ள காதலால் பூ தொட்டியே வாங்கி கொடுத்தேன். தண்ணீர் கேட்டால் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். செருப்பு கேட்டால் ஷூ வாங்கி கொடுத்தேன். எல்லாத்தையும் கேட்டு கடைசியாக ஒன்று கேட்டா, நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று வாங்கி கொடுக்குறிய, செவிட்டு போயலான்னு கேட்டா. எனக்கு அது படித்து ரொம்ப நேரம் சிரிச்சு பார்த்தேன். ஏன்னா நம்மளை மாதிரியே ஒருத்தர் எழுதி வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் குடும்பங்களில் இன்றைக்கி நிறைய இடத்துல சண்டை வர்றதுக்கு பெரிய காரணமே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசாமல் இருக்கிறதாங்க பெரிய காரணம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெண்கள் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, நிறைய கேட்பாங்க, நிறைய ஆசைப்படுவாங்க, புடவை நகை. என்னைக்காவது நம்ம நகைக்கு ஆசைப்பட்டிருக்கோமா மேடம்? ஆசைப்படுற நிலைமையிலையா மேடம் இருக்கு? முன்னாடியெல்லாம் புருஷன் சும்மாவாது தங்கம்னு கூப்பிடுவார், இப்போ கூப்பிட பதறாரு. 1,25,000 அப்படியே தங்க விலை ஏறி போச்சு. தங்கம்னு கூட கூப்பிடுறது இல்லை. எனக்கெல்லாம் உண்மையிலேயே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் தங்கம் வாங்கி கொடுக்குற புருஷனை விட தங்கமாக பார்த்துக்கிற புருஷனை தாங்க எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தயவு செஞ்சு ஆண்கள்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சரி, இப்படி கேட்குறேன், யாரெல்லாம் உங்கள் புருஷன் ஃபோட்டோவை வால்பேப்பரில் வச்சுருக்கீங்க? லேடிஸ் யார்? நான் அவரை வீட்டில் வச்சுருக்கதே பெருசு. ஆனால் நல்ல ஊருங்க இந்த ஊர். மொத்தமே ஒரு பிளான் பண்ணிக்கிறீங்க, யாரு கை தூக்கினாலும் 7 பேருக்கு மேலே தூக்கவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க. இங்கே நாங்கள் முன்னாடியெல்லாம் சொல்லுவோம், ஆண்கள் முன்னாடியெல்லாம் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் சண்டை போடுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, நிறைய ஆண்கள் பெண்கள் படித்து ஒன்றா படிக்க ஆரம்பிச்சதுனால வீட்டிலேயே அந்த நட்புறவுங்கிறது நிறைய இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத விட நிறைய ஃப்ரெண்டாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இன்னும் கூடுதலாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமைக்கே வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னையெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பொண்ணு பார்க்க வந்தார்ல மேடம், நான் அப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், பொண்ணு பார்க்க வந்தாரான்னு அதிர்ச்சியாலாம் கேட்காதீங்க, வந்தாரு. என்னைய பொண்ணு பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி 26 பேர் வந்தாங்க. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ மம்மி. அந்தம்மா இது வரைக்கும் கூட இவ்வளவு கேவலமாக சிரிக்கலை. உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு இப்போ நீங்கள் சிரிச்சது தான். ஒன்னே 26 பேர் பார்க்க வந்தாங்களாக்கும். 26 பேர் பொண்ணு பார்க்கவில்லை, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. கடைசியாக தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். வந்தவர், நான் பொதுவாகவே பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம இயற்கையிலே அழகு தான். ஆனாலும் இந்த ஆண்கள் பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா அம்மா சொந்தம் ஜோலியோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீ பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு போகக்கூடாது. ஏன்னா நம்ம வித்தவுட் மேக்கப்பில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நான் கொடுத்தேன். நான் நைட்டியோட வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்தோடனே எங்கள் அம்மா பதறிட்டாங்க, ஐயோயோ மாப்பிள்ளை வர்றாரு, எரும மாடு உள்ளே வாடினாங்க. நான் அவரை பார்த்து வீட்டுக்குள்ளே ஓடினேன், அவர் என்னையை பார்த்து வீட்டை விட்டே ஓடிட்டாரு. யாரை கேட்டு பூ வச்ச? ஏண்டா அது காண்டாமிருக மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நம்ம கலரை வச்சு நம்ம நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க, நம்ம உருவத்தை வச்சு நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்தும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும், இது நானே ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லிப்பேன்.
என்னை கிண்டல் கலாய்க்கிறதுங்கிறது நானே என்ன கலாய்ச்சிப்போம். ஆனால் போகிற இடங்கள்ல நம்மளை சில இடத்துல கலாய்க்கும் போதெல்லாம் அதில் பெருசாக காதலே வாங்கிக்க மாட்டேன். இது ஏன்னா நான் கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது, ஏன்னா இந்த மேடையில் அதை சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூஞ்சி, இது ஒரு மொகரை, இது ஒரு ஆள், இதுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு அப்படிலாம் நிறைய வரும். நான் மகேஷ் அவர்களை இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாகவே உடன்பிறப்பு. எதாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவேன். இப்போ நான் அவர்கிட்ட தான் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாம் திட்டிகிட்டே இருக்கானுங்க சார், நான் யாருன்னே தெரியல. ஏன் சார் என்னையே போய் என்னையே திட்டினா பரவாயில்ல சார், எங்கள் பாட்டியெல்லாம் திட்டுறானுங்க சார் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். நான் இத்தனை வருஷம் இந்த துறையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட சமூக ஊடகத்தினுடைய கமெண்ட்டை நான் ஒன்று கூட நான் படித்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, யார் எழுதுறாங்க அந்த கமெண்ட் எழுதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தான் அவங்க எழுதுவாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வார்த்தை வெளியில் வரும். நீ நல்லா வாழ்ந்தினா நல்ல வார்த்தையாக வரும், நீ கெட்டா வாழ்ந்தினா நீ கெட்ட வார்த்தையாக தான் வரும். அதனால என்றைக்குமே உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை எழுதுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு போங்கன்னு அன்னைக்கு அவர் சொன்னார். அதுலேருந்து நான் கமெண்ட்டை பார்க்குறதே கிடையாது. இந்த கலர் டாமினேஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் மேடம். நான் பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், 2 பேருக்குமே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது சார் இப்பெல்லாம். அதனால தான் நானே சொல்லிக்கிறது, நயன்தாரான்னு எவனும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் குண்டா இருந்துட்டோம்னா நம்மளை அநியாயத்துக்கு பேசுவாங்க. நான் உண்மையிலே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லா அப்பாவும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுப்பாங்க. நான் நல்ல வார்த்தை சொல்லி எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாரு. என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கரண்ட் இல்லை, மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. எங்கடா ஆளை காணோம்னு. நல்ல வேலை லைட்டாக சிரிச்சு வச்சேன். எங்கள் மாமனார் சொல்லிட்டார், இந்த இருக்காடா. நம்ம அதை பற்றி கவலையே படுறது இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, டெய்லி காலையில் எங்கள் வீட்டுக்காரி என் முகத்தில் தான் சார் முழிப்பார். கண்ணை மூடிக்கிட்டு தங்க குட்டி, பின்னாடி எங்கள் மாமியார் சொல்லும், லூசு பைய மாடு மாதிரி இருக்கா தங்க குட்டியான். நான் ஜங்குன்னு போய் எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி நிற்பேன். கண்ணை திறந்து பார்த்து ஈன்னு இழிச்சிட்டு திரும்ப தூங்கிடுவார். நான் கேட்டேன், முழிக்கிறதே எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு தான், எதுக்கு திரும்ப திரும்ப தூங்குறீங்க? என்ன இல்லை, முழிச்சு பார்ப்பேன், இன்னும் இருட்டாக இருக்குது, விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேன்னாரு. அவர் 10 வருஷமாக என்னை விடியாமுஞ்சியாவே பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சார், யாருக்காகவும் நம்ம வாழக்கூடாது. அடுத்தவர்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு மற்றவங்க அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சாலே நம்ம சுயமரியாதை தோற்று போச்சுன்னு தாங்க அர்த்தம். அடுத்தவர்களுக்காக பொம்மையாக வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எல்லாருமே வாழணும். ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான். இந்த குண்டா இருக்கும் நீ வந்த உடனே எங்கள் அருணா மேடம் அவங்க ஃப்ரெண்டு தான் கேட்டாங்க, மேடம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க? ஆம்பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நெட்டில் டிவியில் இந்த சோசியல் மீடியாவில் 30 நாளில் லெமன் ஜூஸ் குடிங்க குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. பால் டாயில தவிர எல்லாத்தையும் குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிடாதீங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்னா நான் குடித்தேன் எல்லா கருமத்தையும், தேன் லெமனு ஆட்டு வாட்ரு அம்மாடி. நான் ஆசிட்டு மட்டும் தான் மேடம் குடிக்கலை, அதையும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தாரு. இதை குடி கரைஞ்சிரும்னாரு. நீ என்ன கரைக்க முயற்சி பண்ணுறடான்ட்டேன். எல்லாம் குடிச்சு பார்த்தா குறையலை. சரி ஃபைனல் என்ன, நான் குண்டா இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் வருத்தப்படல மேடம், பக்கத்து வீட்டுக்காரர் வருத்தப்படுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் வண்டியை எடுக்கும் போது தான் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன பாய் காலையில் இவ்வளோ லோட தூக்கிட்டு எங்கே போறீங்கன்னாரு. ஆத்தாடி ஆத்தோ 10 கிலோவாவது குறைச்சாகணும்னு டெய்லி வாக்கிங் போனேன் சார். 2 கிராமம் என்னமோ குறைஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடு, இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் கட் பண்ண. மேடம் சத்தியமாக சொல்கிறேன் மேடம், சோறுனா சொர்க்கத்தையே பார்ப்பேன் மேடம். நான் 3 வேளைக்கு 7 வேளை திங்கிற குடும்பம் மேடம் என் குடும்பம். ஒயிட்டெல்லாம் கட் பண்ணுன்னாங்க. எனக்கு ஒயிட்டை கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு மேடம். ஐயோ இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா, அந்த பிரபஞ்சத்தில் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லிம்மானா நம்மளை ஏதாவது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக கூப்பிடுவாங்க, அஜித் சாருக்கு நம்ம ஜோடியாக நடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இந்த உடம்பை குறைக்க ஆரம்பித்தேன் மேடம். மொட்டை மாடியில் ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவமோர் நோய் முயுவ விளக்க உரை தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான், தானாகவும் அறிய மாட்டான், அவனது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவமோர் நோய் முயுவ விளக்க உரை
தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான். தானாகவும் அறிய மாட்டான். அவரது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். ஏவவன் செய்கலான் தாந்தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் முயுவ விளக்க உரை.
தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான், தானாகவும் அறிய மாட்டான், அவனது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே. கலைஞர் விளக்க உரை. சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும்.